ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைः தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹ. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாம் தரிசிப்பது எந்த ஊரில் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய ஆலயங்கள் இருக்கின்றது, எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இந்த புனர்பூசம் என்பது ராமருடைய நட்சத்திரம். ராமருக்கு புனர்பூச நட்சத்திரம் தான். ராமர் எப்படி இருப்பார் அப்படின்னா அமைதியாக இருப்பார். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் அமைதியாக தான் இருப்பார்கள். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி, நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக தான் இருப்பார்கள். அந்த ராமர் எப்படி இருந்தாரோ, அவர் எல்லா கஷ்டங்கள், அவர் இந்த பூமியில் பிறந்து அவர் படாத கஷ்டங்கள் கிடையாது. இந்த இறைவன்லாம் எதற்காக இப்படிலாம் இந்த இவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்க, மனிதர்கள் நம்மெல்லாம் இவ்வளோ கஷ்டங்களையும் நாம் இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டும். இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களில், நம்ம பிறக்கிறதுலேருந்து கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும். அந்த நாட்களில் நம்ம நல்லது கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் அனுபவிச்சுட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கிறதுக்காக தான். பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்கள் ஒரு சிறப்பில் இருப்பார்கள். இப்போ திருவாதிரை இதெல்லாம் அப்படின்னா டக்குன்னு கோபம் வந்துடும். ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோவப்பட மாட்டாங்க, பொறுமையாக தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள கோவப்படுற மாதிரி செஞ்சாலும் சரி, நடக்கட்டும், பேசட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அது மாதிரி ராமர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அவர் படாத கஷ்டங்கள் இல்லை. வனவாசம் போய் மனைவியை விட்டு பிரிஞ்சு, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு அவ்வளோ கஷ்டங்கள் பட்டார். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த கஷ்டங்கள்லாம் படணும். எல்லாம் இந்த அவர் ராமர் எப்படிலாம் பட்டாரோ, அவர் பட்ட நாட்கள் நம்ம பட முடியாது, அவர் பட்ட மாதிரி நம்ம பட முடியாது. அதில் கொஞ்சங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த அது நல்லதை வச்சு நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நம்ம முன்னோர்கள் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்களோ, இறைவன் வழிபாடு பண்ணுறாங்களோ, அதாவது பித்ருக்களுக்கு உரிய தர்ப்பணங்கள்லாம் செய்கிறாங்களோ, இதெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அவங்க நல்லா இருந்தால் தான், அவங்க நல்லது செஞ்சுட்டு இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தாத்தா சொத்து பாட்டனுக்கு தான் அப்படிம்பாங்க. இப்போ தாத்தாவோட சொத்து மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எங்கள் தாத்தா சம்பாரிச்சது, எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேஸ் எல்லாம் போட்டு நம்ம அந்த சொத்தை மட்டும் வாங்கிக்கிறோம். அதுமாதிரி தாத்தா செஞ்ச பாபங்கள் அதுவும் நமக்கு தான் சேரும். அதுமாதிரி அவங்க நல்லது பண்ணாலும் நமக்கு தான் வரும், கெடுதல் பண்ணாலும் நமக்கு தான் வரும். அது எப்படிலாம் அவங்க பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப பொதுவாக அமைதியாக தான் இருப்பார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வமானது நமது வாணியம்பாடி அப்படிங்கிற இடத்துல ஆற்காடு அருகாமையில வாணியம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த வாணியம்பாடியிலே அதிதீஸ்வரர் சுவாமி அப்படிங்கிற ஆலயத்தில் அந்த சுவாமியை வணங்கினால் அவர்களுக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி அவர்கள் எப்பொழுதுமே புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா பொதுவாக ஒரு மகாராஜாவாக தான் இருப்பார். மகாராஜா தான் புனர்பூச நட்சத்திரம் ராமர். இருந்தாலும் அவர் ராஜ நாட்டை ஆளலை அப்படின்னாலும் அவரோட பாதரட்சியை வச்சு தான் அவர் நாட்டை ஆண்டுன்னு இருந்தார். அந்த மாதிரி அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் ராஜா தான். புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கக்கூடிய சுவாமி நம்ம வாணியம்பாடி ஆற்காடு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிதீஸ்வர சுவாமியை வணங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்க போங்கோ, நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சாமியை வழிபடுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த சுவாமியை நீங்கள் வழிபட போகும்போது அந்த சுவாமியோட சிந்தனைகள், அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களா அந்த மந்திர ஒளி உங்கள் காதில் விழணும். அந்த சுவாமி மட்டும்தான் நமக்கு எய்த்தாப்புல இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வணங்கினால்தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கங்கிற ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதுபோல் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களோட மூளையை கொண்டு அங்கே நுழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க சுவாமியை சிந்தனைகள் மட்டும் வச்சுட்டு சுவாமியை தரிசனம் செய்து அந்த சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறோம்.
ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.